நான் தான் சொல்றேன்ல மறுபடியும் மறுபடியும் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு சும்மா நொய்யினிக்கிட்டு போங்க ரெண்டு பேரும். யார் எஸ்மா இப்படி பண்ணிக்கிட்டு கிடக்கா நீ? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா? இல்ல தெரியாம தான் கேட்க, என்ன நினைச்சிட்டு இருக்கா உன் மனசுல? மாத்தி மாத்தி ரெண்டு பேரையும் சண்டை போட்டுக்கிட்டு பெத்த வயிறு பத்திக்கிட்டு தான் எரியுது. சண்டை போடுறதுக்கு தான் ரெண்டு பேரையும் பெத்து எடுத்தோம் போல. மாத்தி மாத்தி நீ நல்லா இல்ல நான் நல்லா இல்ல, நான் சொல்றது சரியில்லை நீ சொல்றது சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இதெல்லாம் நல்லாவா இருக்கு? சொல்லு ரேஸ்மா. அவன் தான் எதுக்கு இருக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கிட்டு கிடக்கானா? சரி என்னத்தையும் பண்ணிக்கிட்டு போறான்னு விட்டுட்டு உன் வாழ்க்கை என்னமோ அதை பாத்துக்கிட்டு போயேன். அதை விட்டுட்டு இப்படி சாப்பிடாம இருக்குதா சரியாயிருமா என்ன? இங்க பாரு ரேஸ்மா, சாப்பிடாம இருக்கிறதுனால உன் உடம்பு தான் கெட்டு போயிடும். நீ லூசு பைத்தியக்காரி மாதிரி பண்ணிக்கிட்டு கிடக்கார. எந்தி வா, இதுக்கு மேல என்னத்தை சொல்றதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. எந்தி வான்னு சொல்றா. எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டேன். மறுபடியும் மறுபடியும் நான் டென்ஷன் பண்ணாதீங்க. இதுக்கு மேல கத்த என் மனசுல திராணி இல்ல. போங்க. வேண்டான்னு சொல்லிட்டேன்னா விட்டுருங்களேன். ஒரு நேரம் சாப்பிடலன்னா செத்து போயிட மாட்டேன். போங்க. நீங்க என்ன சாப்பிடாம உட்காந்துக்கிட்டு கடை, அவன் அங்க சாப்பிடாம உட்காந்துக்கிட்டு கிடக்கான். அவன் சாப்பிடலன்னு சொல்லிட்டு அங்க நோக்கி வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு கிடக்கா. எல்லாரும் மாத்தி மாத்தி சாப்பிடாம உட்காந்துக்கிட்டு கிடங்க. இப்படி சாப்பிடாம இருந்து என்னத்து கோட்டை கட்ட போறீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. சண்டைன்றதுக்காண்டி சாப்பிடாம இருக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? என்னத்த நீங்க மூஞ்ச பாத்துக்கிட்டு நின்னுக்கிட்டு கிடக்கீங்க? ஏதாச்சும் சொல்லலாம், எடுத்து சொல்லு வச்சு கேட்கற பிள்ளைங்களா இருந்தா பரவாயில்ல, என்ன ஏதுன்னு எடுத்து சொல்லலாம். இங்கதான் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்களே, என்னத்த சொல்லி? யார் எஸ்மா இப்படி பண்றா? ஐயோ எனக்கு சாப்பிட பிடிக்கல, விட்டுருங்கம்மா. போட்டு என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க. ஏன் எதுக்கு? சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னுக்கிட்டு விடுங்கம்மா. ரேஸ்மா, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? நீ படிச்ச பிள்ளை தானே? நீ சாப்பிடாம இருந்து இப்ப என்னத்த சாதிக்க போற? இப்ப யார் மேல இருக்க கோவத்தை இப்படி காமிச்சுக்கிட்டு இருக்கா நீ? சாப்பாட்டு மேல அவன் மேல கோவம்னா அவனை சட்டையா பிடிச்சு கேளு. ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன ஏதுன்னு சொல்லிக்கிட்டு வயசுக்கு மூத்தவ தானே, ஒரு ரெண்டு அடி அடிக்கணும்னாலும் அடிச்சிரு. ஆமா, அதை விட்டுட்டு சாப்பிடாம ஆளுக்கு ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு உங்களை பாத்துக்கிட்டு வியாதி நிறைஞ்சுக்கிட்டு வயசான காலத்துல இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கணும்னு எங்களுக்கு என்ன தலையெழுத்தா? என்ன பண்ணிக்கிட்டு கிடக்கா நீ? உங்ககிட்ட கேட்கேன், வயது வந்து பதிலன்னு சொல்றியா நீ? வியாண்டுதல் இருக்கா போல யாருக்காச்சும்? ஏன் நேமஸ் எதனா வச்சிருக்கியோ பட்டினியா கிடக்கேன்னு சொல்லிட்டு? எனக்கு யார் மேலயும் கோவம் இல்ல, யார் மேலயும் கோவம் இல்லாதவதான் சாப்பிடாம இப்படி உட்காந்துக்கிட்டு கிடக்காபல, அப்படிதானே? எனக்கு யார் மேலயும் கோவம் இல்ல, எனக்கு ஏன் மேலேயே கோவமா இருக்கு. போதுமா? இப்ப யார் மேல கோவப்பட்டு என்னத்த பண்ணுறது? போங்க பாட்டி, வந்துட்டீங்க. சும்மா நொய்யினுக்கிட்டு போயிட்டு இந்த அட்வைஸ் எல்லாம் உங்க பேரனுக்கு கொடுங்க. எந்த இடத்துல எப்படி பேசணும் என்ன பேசணும்னு சொல்லிட்டு கண்டபடி பேசிட்டு வந்துட்டு நேற்று அந்த இடத்துல அந்த அம்மா தனியா நின்னுகிட்டு அவ்வளோ மத வேதனையில உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஆறுதல் சொல்லலன்னா கூட பரவாயில்ல, குத்தி காட்டி பேசாமையாச்சும் இருந்திருக்கலாம்ல. சாப்பிட்டாங்களா, என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு எதுவுமே தெரியல. இருக்கட்டும் பாட்டி, விட்டுருங்க. ராம்குமார் மேல அவ்வளோ கோவம் அதெல்லாம் இருக்கட்டும், விட்டுருங்க. அந்த அம்மா என்ன பண்ணாங்க? இப்ப இந்த நிமிஷமே கிளம்பி வரியா இல்லையா? இதெல்லாம் எதுக்கு அந்த இடத்துல வச்சு? அந்த அம்மா பாவம் இல்லையா? பரவாயில்ல நீ போமா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. அவங்களுக்கு பக்கத்துல இருக்க முடியல பாட்டி, கஷ்டமா இருக்கு. இப்ப காலையில போகணும்னு தோணுது, ஆனா போயிட்டு எப்படி அவங்கள ஃபேஸ் பண்றதுன்னு தெரியல. அவன் தம்பி கூப்பிட்ட ஒரு வார்த்தைக்கு அந்த பிள்ளை அப்படியே போயிட்டு நினைக்க மாட்டாங்க என்ன பார்த்து? இவன் என்ன பாட்டி நினைச்சுக்கிட்டு இருக்கான்? இவன் செய்யறது இவன் சொல்றதான் செய்யணும்னா? ராம்குமாருக்கு என்ன பிடிச்சிருக்கு சரிங்களா? அவர் என் கூட நின்னாரு, எனக்கு இருந்த பிரச்சனையெல்லாம் தெரிஞ்சு அப்படின்னா அது வேற. அது அது ஏதோ ஒரு விதமான அன்புன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கும் அவருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு, அவர் கூட நான் வாழ போறேன், அது வேற பாட்டி, அதை விட்டுருங்க. ஆனா அந்த அம்மாவை யோசிச்சு பாருங்களேன், எந்த சம்பந்தமும் இல்லாம என் பையனுக்கு இந்த பிள்ளைய பிடிச்சிருக்குன்ற ஒரே காரணத்துக்காண்டி என் கூட எல்லா இடத்துலயும் நின்று இருக்காங்க. இது வரைக்கும் என்னுடைய பாஸ்ட பத்தி ஒரு கேள்வி கூட கேட்டது இல்லை பாட்டி. அவங்க என்ன ஏதுன்னு சொல்லி ஒரு வாட்டி கூட விசாரிச்சது இல்லை. முடிஞ்சது முடிஞ்ச கதையாவே இருக்கட்டும்னு விட்டுட்டாங்க. ஏன் ரோஷனை, அது ரோஷன் அவனுக்கு தானே பிறந்திருக்காங்க, ஏதோ அவங்க பையனுக்கு பிறந்தா மாதிரி தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. தினமும் கூட்டிட்டு வாமா, ரோஷன் கூட இருந்தா எனக்கு அவ்வளோ நிம்மதியா இருக்கும்னு சொல்லிட்டு மிரட்டி கூட்டிட்டு வரான் பாட்டி. குழந்தைய அவங்க மடியில உட்காந்துக்கிட்டு இருக்கான், நீ இப்ப வரையா இல்லையான்னு சொல்லி மிரட்டி கூட்டிட்டு போறான் குழந்தைய. இவனுக்கு என்ன உரிமை இருக்கு? இவனுக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேக்குறேன் நானு. ரேஸ்மா, அவன் என்னதான் இருந்தாலும் தம்பி. தம்பி, பெரிய தம்பி. போமா, ஏதாச்சும் சொல்லிட போறேன். தம்பியா? தம்பி யார் ரேஸ்மா இப்படி எல்லாம் பேசுறா? என்னதான் இருந்தாலும் உன் கூட தானே இருக்கான். இப்ப கூட பாரு, நீ சாப்பிடலன்னு சொல்லிட்டு கீழே உட்காந்துக்கிட்டு கிடக்கான், போயிட்டு அவளை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எதுக்கு பண்றான்? அவனுக்கு என்ன ஆசையா அவனை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு? அவன் கிறுக்குத்தனமா பண்றதெல்லாம் தப்புதான், இல்லன்னு சொல்லல, ஏதோ ஒரு இதுல பண்ணிடுறான். என்னத்த சொல்லுறது, மாத்திக்கவும் மாட்டேங்கிறான் எத்தனை வாட்டி சொன்னாலும். இதெல்லாம் ஏதோ ஒரு பாசத்துல தானே பண்றான். பாட்டி, தப்பு பண்ணும் போது நீங்களும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க பாட்டி. வேண்டாம் பாட்டி,
இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணி பேசுனது எல்லாமே போதும். ராம்குமார் அடிக்கடிக்கு சொல்லுவாரு, அவன் தப்பு பண்ணும் போதெல்லாம் நீங்க எதுவுமே அவனை கேள்வி கேட்காததுனாலதான் அவன் சரின்னு அமைதியை எடுத்துக்கிறான் அவன் பண்ற விஷயத்த எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மறுபடியும் மறுபடியும் அதையே தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, அவனுக்கு ஒரு விஷயம் ஹர்ட் ஆகுது, அதை நம்ம பண்றோம் அப்படின்னா அவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அதே மாதிரிதானே அங்கேயும் மத்தவங்களுக்கு அதே மாதிரி தானே இருக்கும். நம்ம பேசுற விஷயத்துல அவங்களுக்கு கஷ்டமா இருக்காது? பெத்த பிள்ளை முன்னாடி அவன் இவன்னு சொல்லிட்டு வரான். இவனுக்கு என்ன உரிமை இருக்கு? இவனுக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேக்குறான் அவரை பேசுறதுக்கு. வயசுல இவனை விட பெரியவனா? அவரை விட இவன் பெரியவனான்னு கேக்குறேன். இல்ல. அனுபவத்துல இல்ல. எதுவுமே அவருக்கும் இவருக்கும் சம்மதம் இல்லையா? ஆனா இவரு அவரை பார்த்து வாடா போடா அவன் இவன் குடிகார பொறுக்கி. அவன் பொண்டாட்டிய கூப்பிட்டு கேட்ட உடனே சாருக்கு எவ்வளோ கோவம் வந்துச்சு. அப்ப ஏன் புருஷன், என் வருங்கால புருஷன் அவரை பார்த்து கேக்குறான் கேள்வி, இஷ்டத்துக்கு பேசுறான். அவர் குடிக்கிறாரு குடிக்கல அது என்னோட பிரச்சனை. இவனுக்கு என்ன? இவனுக்கு என் மேல எந்த உரிமையும் இருக்க வேண்டாம். இவன் உரிமையை எடுத்துக்க வேண்டாம். பாட்டி, உங்க பேரங்கிட்ட தெளிவா சொல்லிருங்க, எனக்கு என்ன தேவை, எனக்கு என்ன வேணும்ன்றத நான் பாத்துக்கிறேன். அவன்கிட்ட நான் போயிட்டு கேட்கல ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு. அவர் காணுன்ற போது கூட இவனுக்கு போன் பண்ணி நான் ஹெல்ப்னு கேட்கல பாட்டி. அந்த அளவுக்கு இவன் மேல என்ன உரிமையை நான் எடுத்துக்க விரும்பல. நான் தம்பின்னு வாய் வார்த்தையா கூப்பிடுறான் பாருங்க, கூட பொறுக்கலனாலும் அவனுக்கு தான் போன் பண்ணி ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டேன். ஏன்னா எனக்கு இவனை பத்தி தெரியும், இவன் இப்படிதான் பண்ணுவான்னு சொல்லி. அதனாலதான் இவனுக்கு போன் பண்ணல. போங்க பாட்டி, வந்துட்டீங்க. சாப்பிடாம இருக்கானா ஏதோ பாசத்துல. இந்த பாசமே எனக்கு தேவையில்லை. பாசம் பாசம்னு சொல்லிட்டு இவன் என்ன கொடுமைதான் படுத்திக்கிட்டு இருக்கான். இன்னொரு வாட்டி பாவம்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, யாரா இருந்தாலும் மரியாதை இருக்காது. நான் என்னமோ பண்ணிட்டு போறேன், எனக்கு சாப்பாடுலாம் தேவையில்லை. போங்க. தாட்சாயினி வா. அத்தை வா. ஏன் நீ சாப்பிடலாம்ல, உட்காந்துக்கிட்டு இருக்க. இப்ப எதுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்க நீ? வேண்டுதல். வெறுப்பேத்தான் என்ன நீ? உண்மையாதாங்க, வேண்டுதல் தான். நீங்க சாப்பிடாம ஒரு கோயிலுக்கு வேண்டுதல் இருக்கீங்க பாருங்க, அதே மாதிரி நானும் ஒரு கோயிலுக்கு வேண்டுதல் இருக்கேன். நான் வேண்டுதல் இருக்கிறதுனால என் பொண்ணு எனக்காண்டி வேண்டுதல் இருக்கா. நீங்க உங்க அக்காக்கு எப்படி வேண்டுதலா இருக்கீங்களோ அதே மாதிரி நான் உங்களுக்கு வேண்டுதல் இருக்கனா, அதே மாதிரி என் பொண்ணு எனக்காண்டி வேண்டுதல் எடுத்துட்டு இருக்கா. விட்டுருங்க. என்ன விளையாடிக்கிட்டு இருக்கியா நீ? இல்ல இல்ல, உண்மையாதான். அப்படியே அரஞ்சன்னு வச்சுக்கோ, வெறுப்பேத்தாத. போய் சாப்பிடு போ. அப்ப நீங்களும் வாங்க சாப்பிடுவோம். ஏன் நான் இல்லாம சாப்பிட்டதே இல்லையா நீ? அதே மாதிரி உங்க அக்கா இல்லாம நீங்க சாப்பிட்டதே இல்லையா என்ன? உங்க அக்கா இல்லாம சாப்பிட்டுருக்கீங்கல்ல, இப்ப மட்டும் என்ன? அவ கோவமா இருக்கானோ, நீயும் சேர்ந்து என்ன டார்ச்சர் பண்ணாத. அந்த கோவத்துக்கு காரணம் என்ன? அப்ப நீங்க தான் அந்த கோவத்துக்கு காரணம், அப்படிதானே? அப்போ அவங்க கோவப்படுறாங்க, வருத்தத்துல இருக்காங்க, சோகமா இருக்காங்க, இத்தனைக்கும் காரணம் யாரு? நீங்க தான். ஒரு ஆள் எத்தனை வாட்டி சொன்னாலும் பண்ற தப்பையே ரிப்பீட் பண்ற ஆள், கொஞ்சம் கூட பொறுமையே இல்லாத ஆள். எனக்கு சரி விடுங்க, புருஷனா போயிட்டீங்க. இல்லனா ஏதாச்சும் சொல்லிருப்பேன், வேண்டாம். நீயும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறல்ல, உன்கிட்ட தாண்டி கேக்குறேன். டேய் வாடா. நீ என்ன இங்க? சும்மாதான் வரணும்னு தோணுச்சாதான் வந்தேன். நீங்க ரெண்டு பேரும் என்ன சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைண்ணே. பார்த்தா அப்படி தெரியலையே. சாப்பிடாம உட்காந்துக்கிட்டு இருக்காடா. என்னமா நீ விளாடிக்கிட்டு இருக்க? நீ ஏற்கனவே ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சுட்டு சீரியஸான கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த ஞாபகம் இல்லையா? மறந்துட்டியா? போய் சாப்பிடுற வழிய பாப்பியா? உட்காந்துக்கிட்டு இருக்கான். வீட்டுல 1008 பிரச்சனை வரதான் செய்யும், அதுக்காண்டி சாப்பிடாம இருக்கணுமா என்ன? அது அப்படியே பக்கத்துல ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு, அவருக்கும் மேல ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் போய் சொல்றீங்களா? புரியல. சாப்பிடாம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இவரும் மேல ஒரு அக்கா உட்காந்துட்டு இருக்காங்களே, பாசமலர் அக்கா, அவங்களும் தான். அவங்க சாப்பிடல, அதனால இவர் சாப்பிடல. அதனால மேடமும் சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்காங்களாம். நானும் காலையில சாப்பிட்டேன். இதேப்பா அதெல்லாம் அப்பமே சாப்பிட்டுட்டேன். அடிப்பாவி, இவ்வளவு நேரம் சாப்பிடலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா? அத்தை அப்படி சொல்ல சொன்னாங்க, அதனால சொன்னேன். வேண்டுதலா? நீங்க வேண்டுதல் கடங்க, நான் ஏன் வேண்டுதல் கிடக்கணும்? ஆளை பாருங்களேன், ஆளை என்னென்ன கரெக்ட் தானே? இவருக்கு ஒரு வேலை இல்ல, 2 நாளைக்கு ஒரு வாட்டி அவங்க அக்கா கூட வம்பு எடுத்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாரு, அதுக்கெல்லாம் நம்ம சாப்பிடாம இருக்க முடியுமா? சொல்லுங்கண்ணே, கரெக்ட் தானே? கரெக்ட் தாம்மா, கரெக்டா பேசுறேன். டேய் ஆமா மச்சான், அவனுக்கு வேற வேலை இல்ல, எப்ப பார்த்தாலும் சும்மா சண்டை இழுத்துக்கிட்டு அலைகிற. அவளுக்கு அதே மாதிரி இருக்க முடியுமா என்ன? உன்னை யார் காலையில இங்க வர சொன்னா? உனக்கு வேற வேலை இல்லையா? மணி 9 மணி ஆயிட்டுல, ஷிஃப்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதானே, நீ எதுக்கு இங்க வந்த? டேய் நான் வருவேன்டா, நான் வரக்கூடாதுன்னு சொல்றதுக்குலாம் உனக்கு உரிமை இல்ல, புரிஞ்சுச்சா? ஆளை பாரு ஆளை. உன்னையா பக்கம் வந்தேன். என்னடா மச்சான், கூடியே இருந்துகிட்டு நீ கூட என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அக்கா தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னா நீயும் அப்படி பேசுற?
உன்னையா பார்க்க வந்தா நீ எல்லாம் சொல்லக்கூடாது, உரிமை இல்ல அப்படி இப்படிங்கிற. அப்போ நான் பண்றது எல்லாமே உங்களுக்கு கெட்டதா தெரியுது அப்படிதானே? அவதான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானா, நீயும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. ஏன்டா நான் பண்றது எல்லாமே ஏன்டா தப்பா புரிஞ்சுக்கிறீங்க எல்லாருமே? இது இப்ப பேசுற பத்தியா, இந்த மாடுலேஷன்ல இந்த வாய்ஸ்ல பேசினா பிரச்சனை இல்ல. ஆனா நீ பேசும்போது எப்படி தெரியுமா பேசுற? அவன் குடிக்கார பொறுக்கிங்கிற, வாடாங்கிற, போடாங்கிற, அவங்கிற, இவங்கிற வார்த்தை அளவே இல்லாம அளந்துகிட்டே போய்கிட்டே இருக்கு. என்னத்த பண்ண உன்னை வச்சுக்கிட்டு? சொல்லு, என்னத்த பண்றது? உன்னை எப்படிடா புரிஞ்சுக்க முடியும்? நீ என்ன சொல்ல வரன்றது எங்கேயாச்சும் தெளிவா நிதானமா சொல்லி நான் பார்த்ததே இல்ல மச்சான். ஒரு கோவத்துல, ஒரு சண்டத்துல எதுக்கு அப்படிங்கன்னா எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு நிதானமே எதனா இருக்கா? மச்சான் எனக்கு கோவம் வருதுடா மச்சான். ஏன் பண்ற, எதுக்கு பண்றேன்னு புரிஞ்சுக்காம எவனோ ஒருத்தன் குடிச்சிட்டு போயிட்டு பைத்தியக்கார மாதிரி அங்கேயும் இங்கேயும் உளுந்துகிட்டு கிடக்கான் சண்டையை போட்டுக்கிட்டு. அவன் பக்கம் நிக்கும் போது எனக்கு கோவம் வருது மச்சான். நான் சொல்றதை கேட்காம இப்படி பேசும்போது எனக்கு கோவம் வருது. அப்போ என்ன, என் செல்லம் வெள்ளம் புஜ்ஜின்னு கொஞ்சிக்கிட்டா இருக்க சொல்ற? என் ஆசை அக்கா, என் செல்ல அக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் பேசணும்னு தோணுது. இவ்வளவு சொல்லியும் பாரு, இப்ப கூட அவங்கிற, இவங்கிற, குடிகாரங்கிற. ஏன், எதுக்கு? ம் மச்சான் எல்லாரும் குடிகாரன்லாம் இல்ல மச்சான். ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல அப்படி அமைஞ்சிருது. அதுக்குன்னு அவன் குடிகாரன்லாம் ஆயிர மாட்டான். ஒரு வாட்டி பாட்டில் எடுத்தவன் தொட்டவன் குடிகாரன்லாம் இல்ல. அப்படி அப்படின்னு பார்த்தா நீயும் தானே குடிக்கார. உன்னை நான் சொல்லட்டுமா, டே குடிகாரா அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணிட்டு, குருகாரா எங்கடா இருக்கு அப்படின்னு நான் கேட்கட்டுமா? ஹாஸ்பிட்டல்ல வச்சு டே குடிகார டாக்டர் அப்படின்னு வச்சு பேசட்டுமா? சொல்லு மச்சான். ஒரு லிமிட் இருக்கு மச்சான் எல்லாத்துக்குமே. நம்ம ரெண்டு பேர் பேசிக்கிறோம்னா அது வேற. அடுத்தவங்க முன்னாடி இப்படி பேசுறது ரொம்ப தப்பு. அதுவும் பெத்த தாய் முன்னாடி பேசுறது அதெல்லாம் ரொம்ப தப்பு. அவங்களுக்கு எவ்வளவு மனசு வலிச்சிருக்கும். அந்த இடத்துல வச்சு அவ்வளவு சத்தம் போட்டுட்டு வர. அதுவும் பேஷண்ட், அதை பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டேங்கிற. உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியே போடா அப்படின்ற மாதிரி இருக்கு. இங்க பாரு மச்சான், நீயா புரிஞ்சு திருந்துற வரைக்கும் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. நான் உன்னை பார்க்க வரல, அக்காவை தான் பார்க்க வந்திருக்கேன். அப்ப நான் கஷ்டப்பட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு வரல, அப்படிதானே? உனக்கு என்னடா கஷ்டம்? இல்ல உனக்கு என்ன கஷ்டம்னு கேக்குறேன். உன்னாலதான் மத்தவங்களுக்கு கஷ்டம். இவரை பார்க்க வராங்களாம். இவர் கை குழந்தல்ல, மடியில தூக்கி வச்சு கொஞ்சுறேன். வா, வரியா? தாலாட்டு பாடுறேன். ஆள பாரு ஆள. இவரை பார்க்க வராங்களா இவரு? டேய் மச்சான், சீரியஸா பேசுறேன்டா, நீ விளையாட்டு பண்ணாத. டேய் வெண்ணா, உண்மையதான் சொல்றேன். உன் மேல அக்கறை படுறது நான் இல்ல. ஆமா, இவர் மேல அக்கறை படுறாங்க. நான் வேணா தூக்கி வச்சு தாளாட்டு பாடுவா? அனு, ஒரு பால் புட்டியில பால் மட்டும் ரெடி பண்ணி எடுத்துட்டு வாமா. பாவம் கை குழந்தை அழுதுகிட்டு இருக்கு, சோகத்துல இருக்கு, பால் குடுக்கணும். டேய் படா, வந்துட்டான் பெரியவன் இவன். இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்படா. ஓ அப்படியா, சரி ஓகே, சீக்கிரமா அனுப்பி வை, அனுபவிக்கிறேன். போடாங்க, வர வர மரியாதையே தர மாட்டேங்கிற. தருவாங்க, இரு கூட கூடியா. நாளைக்கு அக்காக்கு என்கேஜ்மெண்டா, உட்காந்துக்கிட்டு கிடக்கான் ஏதோ இளவு வீடு மாதிரி. ஆள பாரு ஆள, வந்துட்டான் பாரு. அனு இவனை எப்படி பேசிட்டு போறான்னு. கரெக்டா தான் பேசிட்டு போறாரு. அனு அனுன்னு சொல்றதுக்குலாம் எதுவுமே இல்லங்க, கரெக்டா தான் பேசிட்டு போறாரு. அனுன்னுட்டு பின்ன அவர் சொன்ன மாதிரி நாளை காலையில விடிஞ்ச என்கேஜ்மெண்ட், ஒரு நாள் நைட் தான் இருக்கு. ஒரு ட்ரெஸ் எடுக்கல, அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் எதுவுமே பண்ணல. அந்த ஆள் என்னமோ முன்னாடியே சொன்னாரு. நீங்க சொல்ற மாதிரி அந்த குடிகார பொறுக்கி அவர் என்னமோ முன்னாடியே சொன்னாரு, என் பக்கம் நிக்கிறதுக்குன்னு யாருமே இல்ல, நான் இப்போ ஒரு அனாதை மாதிரி தான் இருக்கேன், இந்த என்கேஜ்மெண்ட்லாம் எதுவும் வேண்டாம், என்னால ஏற்பாடு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. உங்க அப்பாவும் நீங்க தான் பெரிய இவராட்டம். அப்படியெல்லாம் இல்ல, எங்க அக்காக்கு நாங்க நல்லா தான் பண்ணுவோம், பெருசா தான் பண்ணுவோம், எல்லாத்தையும் சூப்பரா தான் பண்ணுவோம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காலையில விடிஞ்சா என்கேஜ்மெண்ட்னு பேசியிருக்கு, தெரிஞ்ச ஆட்கள் கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கு. ஆனா ஒரு ஏற்பாடும் இல்ல. அப்படியே வீடு ஏதோ இளவு வீடு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கோம், ஆளுக்கு ஒரு மூலையில. நீ அந்த செவத்தை பார்த்து உட்காந்துட்டு, நான் இந்த செவத்தை பார்த்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவராச்சும் அமைதியா பேசிட்டு போனாரு. எனக்குலாம் அடிக்கணும்னு தோணுது. கட்டின புருஷனா போயிட்டாரே, என்ன பண்றது? நான் அந்த ஆளே வேண்டாம் இருக்கேன், நீ என்னன்னா என்கேஜ்மெண்ட் பத்தி பேசிக்கிட்டு இருக்க. அதை முடிவு பண்ண வேண்டியது நீங்க இல்ல, ரேஷ்மா அக்கா. ஆமா, என்கேஜ்மெண்ட் வேணா நடக்குது, நடக்காம போகும், அது வேற விஷயம். ஆனா கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் முடிவு பண்ண டேட்ல. அதை முடிவு பண்ண வேண்டியது அவங்கதான். நீங்க யாரு வேணும் வேணாம்னு சொல்றதுக்கு? அனு, நீ ரொம்ப மாறிட்டானு. யாரு? நானே மாறிட்டேன்? என்னத்தான் சொல்றதுன்னு தெரிய மாட்டேங்குதுங்க. எல்லார் வீட்லயும் ஏதாச்சும் அவங்க ஹஸ்பண்ட் வீட்ல ஃபங்க்ஷன் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, பொண்ணுங்க இதை ஏன் ஓடி போயிட்டு செய்றீங்க, ஒரு இடத்துல அமைதியா உட்காருங்க, நீங்க எதுக்கு எல்லா இடத்துக்கும் போறீங்க, சும்மா எல்லாத்துக்கும் முந்திரி கொட்டை மாதிரி அப்படின்னு சண்டை போடுவாங்க மருமகளா. ஆனா இங்க நாளைக்கு என்கேஜ்மெண்ட், எதையாச்சும் பண்ணுங்க அப்படிங்கிறேன், அதெல்லாம் முடியாதுன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்க அக்காக்கு பண்றதுக்கு உங்களுக்கே வலிக்குது, எனக்கு என்ன? நான் ஓவரா தான் பேசிக்கிட்டு இருக்கேன், ஓவரா தான் பண்றேன், நான் மாறிட்டேன். இன்னும் என்னென்னலாம் சொல்லணுமோ சொல்லுங்க, வாங்கிக்கிறேன். அப்ப நீ புரிஞ்சுக்க மாட்டேன் அப்படிதானே? என்ன ரகு புரிஞ்சுக்கணும்? எனக்கு புரிய மாட்டேங்குது. என்னத்தை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க?
இந்த யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்த உங்களுக்கு ஞாபகப்படுத்தவா? ம். முத்துமாரிக்கும் பிரியாக்கும் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சுச்சா? அந்த நாள் 2 பேரும் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணோமா? அப்போ உங்ககிட்ட பேசாம போயிட்டேன்ற ஒரே காரணத்துக்காண்டி, உங்களை அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டேன்ற ஒரே காரணத்துக்காண்டி குடிச்சிட்டு வீட்டுல வந்து கதவை தட்டி அத்தை ராத்திரி 12 மணிக்கு பிரச்சனை பண்ணீங்க. ஞாபகம் இருக்கா? ம். இல்ல ஞாபகம் இருக்கான்னு கேக்குறேன். அதுக்கு பேர்ல என்னது ரகு? அதெல்லாம் யோசிச்சு எங்க அம்மா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காம இருந்திருந்தா இன்னைக்கு நான் இங்க உட்காந்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டேன். கரெக்ட் தானே? ம். ரேஷ்மக்கா நேத்து கேட்டாங்களே என்ன கூப்பிட்டு, இந்த குடிகார பொறுக்கி எப்படி கல்யாணம் பண்ணேன்னு சொல்லிட்டு. எனக்கும் தெரிய மாட்டேங்குது ஏன் கல்யாணம் பண்ண, எதுக்கு கல்யாணம் பண்ணேன்னு சொல்லிட்டு. ஆனா கல்யாணம் பண்ணிட்டேன். நீங்க சொல்றபடி லாஜிக் படி பார்த்தா அப்போ நான் பைத்தியக்காரி, மெண்டல், லூசு அப்படிதானே? சொல்றதே புரிஞ்சுக்காம கல்யாணம் பண்ணிருக்கேன் உங்களை. அப்போ நீங்க குடிகார பொறுக்கின்னு ஒத்துக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சொன்னாலும் புரியாது. சிபாரி யாரு? எங்களுக்கு. அனு, நீங்க எல்லாரும் இப்ப இருக்கிறத மட்டும் யோசிக்கிறீங்க. நான் ஃபியூச்சரையும் சேர்த்து யோசிக்கிறேன். ஆல்ரெடி ஒரு வாழ்க்கை எந்த நிலைமையில விட்டுட்டு வந்தா ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? இல்ல மறந்துட்டீங்களா? அவனால எவ்வளவு பிரச்சனை வந்துச்சுன்னு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? ஏன்னா உங்களுக்கு எல்லாம் எப்படி ஞாபகம் இருக்கும்? அந்த பிரச்சனையை மொத்தத்தையும் ஃபேஸ் பண்ணது நான் தானே. அப்ப எனக்கு தானே ஞாபகம் இருக்கும் அதெல்லாம். ஆஹ் மறுபடியும் போயிட்டு அதே மாதிரி ஒரு புதிய ஒரு புதுசா ஒரு என்னது இது, எப்படி சொல்றது, தான் தலையில தானே மண்ணை வாரி கூட்டிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா எப்படி? சொல்லணும், சொல்லு. எப்படி என்னால விட முடியும்? தடுத்து நிறுத்ததான் செய்வேன். நீங்க 1000 சொன்னாலும் அவரவர் வாழ்க்கை அவரவர் விருப்பம். உங்களுக்காண்டி நீங்க எப்படி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. சரிங்களா? நைட் ஃபுல்லா குடிச்சிட்டு வராம இருந்தவர் தான் நீங்க, அதுவும் பிரெக்னெண்டா இருக்கும் போது. சரிங்களா? அப்ப உங்களால எந்த கேட்டகரியில வைக்கிறது? நானும் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கலையா? நான் உங்க கூட தானே இருக்கேன். ஏன் இதெல்லாம் தப்புன்னு காமிச்சு போகணும்னா நான் தான் போயிருக்கலாமே. ஏன் இருக்கேன்? ஏதோ ஒரு கோவத்துல, ஏதோ ஒரு வருத்தத்துல, ஏதோ நிதானம் இல்லாம பண்ணிட்டீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளவுதான். அந்த புரிதல் ரேஷ்மக்கா கிட்ட இருக்கு. அது அவங்க வாழ்க்கை, அவங்க பாத்துப்பாங்க. நீங்க தலையிடாதீங்க. அவரவர் வாழ்க்கை அவரவர் கையில். உங்க கையில உங்க அக்கா வாழ்க்கை எல்லாம் இல்ல. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? வந்துட்டாரு பெரிய பராட்டம். இவ்வளவு சொல்லியும் அந்த கல்யாணம் நடக்கும் அப்படிதானே? எல்லாருக்கும் இந்த கல்யாணத்துல சம்மதம் என்ன தவிர. இப்ப நான் மட்டும் வில்லன் இந்த வீட்டுல. சரி, ஓகே, வில்லனாவே இருந்துகிட்டு போறேன். ஆனா நான் சொல்றது ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உண்மைன்னு புரிய வரும். அன்னைக்கு தெரியும் உங்க எல்லாருக்கும். இங்க பாரானோ, நான் முடிக்கிற ஸ்டேஜ்ல இருந்து நீ சொன்ன நான் விட்டுட்டேன். சரியா? ஆனா அவர் இல்ல, அவர் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காது. அது எந்த அளவுக்கு போகும், எந்த பிரச்சனையை கொண்டு வரும்னு எதுவுமே தெரியாம குடும்பமா சேர்ந்து ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்றீங்கல்ல. நான் மரியாதை தரலன்ற ஒரே தப்பு மட்டும்தான் என் மேல இருக்கு. ஆனா நீங்க எல்லாருமா சேர்ந்து குடிக்கிறத நியாயப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. அது இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் பிரச்சனை ஆகும், உங்களுக்கு புரிய வரும். அன்னைக்கு இந்த ரகு சொன்னது சரிதான்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து பேசுவீங்கல்ல, அன்னைக்கு வச்சுக்கிறேன் எல்லாரையும். ரகு, ஏய் வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரகு, என்ன பெரிய பெரிய சம்பவம்லாம் பண்ணிருக்கேன்னு கேள்விப்பட்டேன். என்ன விஷயம்? வெறுப்பேத்தாத. உன்னை யாரு இங்க வர சொன்னா? யாரா இருக்கும்? யாரு? என் ஆசை கணவர் தான். என் ஃப்ரெண்டு ரொம்ப சுகத்துல இருக்கான். தயவு செஞ்சு வந்து என் ஃப்ரெண்டுக்கு புத்திமதி சொல்லி அவனுக்கு புரியவே, அவனுக்கு ஆதரவா கூடவே இரு அப்படின்னு சொன்னான். அதான் சரி என்ன சம்பவம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போலான்ட்டு வந்தேன். என்ன பண்ணீங்க சாரு? வெறுப்பேத்தாத. ஆல்ரெடி எல்லாருமே என்ன மாறி மாறி டென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. கூட வந்து போயிரு, மரியாதை போயிரு. சொல்லுங்க சார். நாளே எதுவுமே பண்ணல. ஓ, எதுவுமே பண்ணல. நான் கேள்விப்பட்டேன். என்னன்னு? கேள்விப்பட்டேன். என்னன்னு? குடிக்கிறது. வெறுப்பேத்தாத ஷாலினி, போயிரு. சரி 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 விடு ரகு. அரசியல் இதெல்லாம் சாதாரணம். இங்க யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஷாலினி, வெறுப்பேத்துறாங்க. நீங்க என்ன புரிஞ்சுக்காத. ஐயோ ரகு, நான் எல்லாருக்குமே அகைன்ஸ்டா உங்களுக்கு சப்போர்ட்டா தான் வந்திருக்கேன். நீ என்னன்னா என்ன விரட்டி விடுற? அப்படியா? ஷாலினி, அவர் என்ன பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியாது. இல்லன்னா இப்பெல்லாம் பேச மாட்டீங்க. ஹலோ, எல்லாம் தெரியும். ரகு எனக்கு கூட பிறக்காத அண்ணன் மாதிரி. என்ன ரகு? அம்மா போதுமா, போதும். ஏற்கனவே கூட பிறந்த தம்பியா வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல இது வரவா? போதும், நீ எனக்கு ஃப்ரெண்டாவே இரு. என்னடா ரகு? ஒன்ன இரு, நான் சண்டை போறேன் எல்லார்கிட்டயும் உனக்காண்டி. ஏதோ உன் புருஷனுக்காண்டி வரல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டான். இப்ப எதுக்கு உன்ன கூட்டிட்டு வந்திருக்கானா? அதான் சொன்னனே, என் புருஷனுக்கு அவன் ஃப்ரெண்டு மேல ரொம்ப பாசமா, அதான் என்ன கூட்டிட்டு வந்து ஆறுதல் பேச சொன்னான். நீ ஆறுதலாவா பேசுற? அப்ப நான் ஆறுதலா பேசலையா? மரியாதை பேரு, வெறுப்பேத்தாத. ரகு சாப்பிடுவோமா ரகு? ரொம்ப பசிக்குது. தீனி மாடு திங்கிற கடிங்க வந்த சிவ புருஷனை பொண்டாட்டியமா வந்து வெறுப்பேத்துறீங்களோ? இல்லடா
உண்மைதான் ரகு, உண்மையாதான். நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், வா சாப்பிட்டுட்டே பேசுவோம். போய் தொலை, வரேன். அப்ப இவ்வளவு நேரம் நான் கூப்பிட்டேன் வரவே இல்ல. அது கூப்பிட வேண்டிய ஆள் கூப்பிட்டா ரகு கண்டிப்பா வருவான், அப்படிதானே ரகு? இச்சுவே. ஓ ஏய், ஓன்னு சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. அவ சாப்பிட கூப்பிட்டா அதனால சாப்பிட்டு போறேன். அதே தானே நானும் இவ்வளவு நேரம் கூப்பிட்டேன். இப்ப பசிச்சுது. சரி 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 சரி. வணக்கம் சொந்தங்களே. இது வந்து என்னன்னா ஒரு சின்ன அப்டேட்கான வாய்ஸ் ஓவர். நம்மளுடைய சேனல்ல வந்து ஸ்டோரி இன்னொரு சேனலை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம்ல, அது சில பிரச்சனைனால வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன். அந்த பிரச்சனை முடிகிற மாதிரி தெரியல. நான் இதுலேயும் ஒரே மாதிரி ஸ்டோரி அதுலேயும் ஒரே மாதிரி ஸ்டோரி கொண்டு போகிறதுனால யூடியூப் சைட்லேருந்து எனக்கு வந்து இந்த ரிவ்யூஸ் கண்டென்ட் சொல்லிட்டு ப்ராப்ளம் வந்துட்டு எனக்கு. அதனால் அந்த சேனலில் வந்து என்னால் இந்த மாதிரி கார்ட்டூனில் வீடியோஸ் போட முடியல. பட் அந்த சேனலில் வந்து vlog மாதிரி போடலாம் அப்படின்னு இருக்கேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு 3 to 4 டேஸ்க்கு வந்து வீடியோஸ் வராது. நான் சென்னைக்கு போகிறேன் அப்படின்றதுனால வீடியோஸ் என்னால் எடிட் பண்ண முடியாது, கொஞ்சம் வேலைனால. ஸோ வந்து சாட்டர்டே இல்லைன்னா சண்டே தான் வீடியோஸ் வரும் இனிமே. இன்கேஸ் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன அப்டேட் வேணும் அப்படின்னா நம்மளோட இன்னொரு சேனலில் சின்ன சின்ன vlog மாதிரி போடுவேன். உங்களுக்கு பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கும் வரை பாய் சொந்தங்களே. உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விக்கான பதில் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஃப்ரீயாக இருந்தால் ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் நான் வீடியோ போடும்போது கல்யாண அப்டேட்டோட வீடியோ ஸ்டார்ட் ஆகும். யாரும் கோவப்படாதீங்க, முன்னாளுக்கு வீடியோ வராது, அதுக்குள்ளே கதையை மறந்துடாதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. பாய் சொந்தங்களே.